முதல்வர் விஜயோட மகனான ஜேசன் சஞ்சய் கொடுத்துருக்கிற இந்த இன்டர்வியூ தான், அதாவது டிடி மேம் கூட அவர் கொடுத்துருக்கிற ஒரு இன்டர்வியூ இன்னைக்கு இணையதளத்தையே கலக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் சார் அப்படி இந்த மாதிரி அவர் மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு, அவருடைய மேரேஜ் லைஃப்லேருந்து மூவ் ஆன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் அவர் மேலேயும் அவருடைய திருமண வாழ்க்கை மீதும் அவருடைய குழந்தைகள் மீதும் வைக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி தான் இன்னைக்கு ஜேசன் சஞ்சய். ரீசெண்ட் டேஸில் ஜேசன் சஞ்சய் பண்ணின பல விஷயங்கள் அவருடைய அப்பா மேலே அளவுக்கு அதிகமான பாசத்தை இன்னும் அவர் வச்சிட்ருக்காரு அப்படிங்கிறத ரொம்பவும் அற்புதமாக காட்டியிருக்கு. அப்படி ஜேசன் சஞ்சய் என்னதான் தன்னுடைய அப்பாவை பற்றி சொன்னார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன விஷயங்களை ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அம்மாவை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்வர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் இருவருக்குமான விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. ஏன்னா ரொம்பவும் சூப்பர்மான கப்புள் அவங்க 2 பேருமே திரைத்துறையை, அதாவது சங்கீதா மேம் திரைத்துறையை சார்ந்தவங்க இல்லைனாலுமே சங்கீதா விஜய் அப்படிங்கிற அவங்களுடைய கப்புள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு படத்தோட ரிலீஸ் அப்புறமேலு சக்ஸஸ் மீட்டுக்கு சங்கீதா விஜய் கண்டிப்பாக வருவாங்க. எப்போவுமே அவங்க ஆன் ஸ்க்ரீனில் இல்லைன்னா கூட அவங்களுடைய அந்த பேர் எப்போவுமே ரொம்ப சூப்பராக தளபதி விஜய் ரசிகர்களாலவே கொண்டாடப்பட்டு வந்தது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுடைய விவாகரத்து பதிவை சங்கீதா விஜய் மேற்கொண்டாங்க. அதை தொடர்ந்து தன்னுடைய கணவர் திருமணத்தை மீறிய ஒரு தகாத உறவில் ஒரு நடிகை கூட இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், தனக்கு விவாகரத்தோட தகுந்த ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அடுக்கடுக்காக நிறைய விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க. இது தளபதி விஜய் ரசிகர்களை மிகுந்த அளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா யாருமே தளபதி விஜயோட மனைவி இந்த மாதிரி ஒரு வழக்கை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் அதையும் தாண்டி நிறைய இடத்துல திரிஷா மேம் அவருக்கு கூட நிறைய இடத்துல ப்ரெசன்டபிளாக தெரிஞ்சது இன்னும் அவங்களுடைய கோபத்தை அதிகப்படுத்துச்சுன்னே சொல்லலாம். எல்லா ஒரு கோபமும் எதிர்பாராத விதமாக திரிஷா மேம் மேலே திரும்பிச்சு. ஏன்னா நீங்கள் வேணும்னே நீங்கள் அவர் கூட ப்ரெசன்டபிளாக காட்டணுங்கிறதுக்காக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் திரிஷா மேம் மேலே வந்தது. நிறைய அவங்களுடைய மீடியா கொஷின்ஸையும் அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி திரைத்துறையினரும் சரி, எல்லாருமே சரி, விஜய் சார் ஒரு பக்கம், திரிஷா மேம் ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அவருடைய முதல் மகனான ஜேசன் சஞ்சய் சிக்மா அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருந்தாரு. எல்லாருமே அந்த படம் ஜூலை 21 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த நிலையில் முடங்கி கடந்த ஜனநாயகன் படம் ஜூலை 23 ரிலீஸ் ஆனதால அந்த படம் அதாவது அவருடைய மகனோட முதல் படம் தேதி வரையறைக்காம தள்ளி வச்சிருந்தாங்க. ஆனால் இதை பற்றி அவங்களுடைய மனைவியோ சரி, அவருடைய மகனோ சரி, யாருமே எதுவுமே பேசலை. மாறா ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு எதிர்பாராத விதமாக சங்கீதா விஜயே வந்திருந்தாங்க. இது அப்போவே எல்லாருக்கும் தோணின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் எந்த அளவுக்கு அவங்க விஜய் சாரை காதலிச்சிருந்தா அவருடைய கடைசி படத்திற்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஒரு ரசிகையாக அவங்க வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதையும் தாண்டி இப்போ டிடி மேம்க்கு அவர் கொடுத்துருந்த ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அப்பா எப்போவுமே எனக்கு ஒரு முதல் ஹீரோ தான். ஏன்னா நான் யோசிக்கிற கதைக்கு மட்டும் கிடையாது, அவர் ஹாலிவுட்டில் நான் படம் இயக்கினா கூட என்னுடைய முதல் சாய்ஸ் என்னுடைய அப்பாவாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை முதல்வர் விஜயை பற்றி பேசியிருக்காங்க. எவ்வளோதான் குழந்தைங்களை நம்ம நல்லா வளர்த்தாலுமே அந்த குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா பக்கம் பிரச்சனை அப்படிங்கும் போது யார் பக்கம் பாசிட்டிவ் நிறைய இருக்கோ அவங்க பக்கம் ஒரு சாதகமாக பேசுவாங்க. ஆனால் இப்போதுலேருந்து 2 பேருக்கூடையும் எந்த பிரச்சனையும் இல்லை, இதில் தேவையில்லாமல் ஒரு தேர்ட் பர்சனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ எல்லாருக்குமே ரொம்பவும் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸால் எல்லா ரசிகர்களுமே திரிஷா மேமை கேட்குற ஒரே கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் நீங்கள் விஜய் சார் வாழ்க்கையிலேருந்து காணாமல் போக போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் ஷோபா சந்திரசேகர் சொன்ன மாதிரி சங்கீதா விஜயும் மறுபடியும் நீலாங்கரை வீட்டுக்கே வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஜேசன் சஞ்சய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் என்னுடைய அப்பா என்னுடைய ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இன்டர்வியூவை முடிச்சிருக்காரு. ஸோ இதிலிருந்து பார்க்கும்போது அவங்களுடைய அந்த விவாகரத்து அப்படிங்கிறது சீக்கிரமே முற்றுப்புள்ளிக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஹிண்ட் லீடை தான் அவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் விஜய் ரசிகர்களால் இந்த விஷயம் ரொம்ப சூப்பர்பாக கொண்டாடப்படுது.